குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இடிசி லேபில் வந்து மல்டி சிம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதே மாதிரி தான் சிஏபி லேபுக்கும் இந்த மல்டி சிம் சாஃப்ட்வேர் தான் யூஸ் ஆகுது, இடிசிக்கும் இந்த மல்டி சிம் தான் யூஸ் ஆகும். சரிங்களா? அந்த மல்டி சிம் சாஃப்ட்வேரில் வந்து ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் அவுட்புட் பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மல்டி சிம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு மல்டி சிம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லை எவால்வேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். சரியா? இதில் வந்து நம்ம என்ன சர்க்யூட் கொடுக்குறாங்களோ அதை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளேஸ் அப்படிங்கிற மேலே பார்த்தீங்க ஃபைல், எடிட், வியூ, ப்ளேஸ், எம்சியூ, சிமுலேட், ட்ரான்ஸ்ஃபர், டூல்ஸ், ரிப்போர்ட் அப்படிங்கிற நிறைய விண்டோ கொடுத்துருப்பாங்க. சரியா? அது வந்து தேவையில்லை. நம்மளுக்கு வந்து எந்த காம்போனன்ட்ஸ் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஷார்ட் கீ பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+W, அதான் வந்து என்னென்னா ஷார்ட் கீ. சரிங்களா? அந்த காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறையா சோர்ஸ் நிறையா இது கொடுத்துருப்பாங்க. நிறைய ஆப்ஷன், சோர்ஸு, பேசிக், டயோடு, டிரான்சிஸ்டர், அனலாக், டிடிஎல், சிமாஸ், எம்சியூ அப்படிங்கிறத நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ சோர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எல்லா வகையான சோர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சோர்ஸு அப்படின்னா என்னென்னா ஏசி கரண்ட்டு, டிசி வோல்டேஜு, ஏசி பவரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? விசிசி, விஎஸ்எஸ் எல்லாம் அப்படிங்கிறத எல்லா சோர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஏசி பவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸில் போனீங்கன்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மரு, நான் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மர், ரிலே, கனெக்டர், சாக்கெட்ஸ், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் அப்படிங்கிறத நிறைய ஆப்ஷன் நிறைய இது காம்பனன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டயோட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜெனோ டயோடு, எல்இடி, டயாக்கு, எஸ்ஏஆர், ட்ரையாக்கு அப்படிங்கிறத நிறையா இதை கொடுத்துருப்பாங்க. இது டயோட்ஸோட ஃபேமிலி இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் வந்து பார்த்துருப்பீங்க. என்பிஎன், பிஎன்பி, யூஜேடி அப்படிங்கிறத நிறையா ஜேஃபெட்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த இது வந்து இந்த குரூப்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, அனலாக் யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ், ஆப்பம், கம்பேரேட்டரு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸஸ், பேசிக்கு, டயோட்ஸ். சரிங்களா? இந்த 3 தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏசி பவர் கொடுத்துருக்காங்க, ஏசி சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏசி சோர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேஸில் இருக்கும். ப்ளேஸில் வந்து காம்பனன்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பவர் சோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பவர் அப்படிங்கிறது இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி சிம்பிள் காட்டும். இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டயோடு வந்து கொடுத்துருப்பாங்க. டயோடு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோட்ஸில் இருக்கும். சரிங்களா? நம்ம டயோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1N4007 ஜிபி. சரிங்களா? வெறும் பார்த்தீங்க அப்படின்னா 4007 மட்டும் இருக்குது. 4007 ஜிபின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டயோட்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? அடுத்து என்னன்னு தேவை பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து தேவைப்படுது. சரிங்களா? கிரவுண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸஸ்லேயே இருக்கும். கிரவுண்டு ஒரு சோர்ஸ் தான். சரிங்களா? அப்போ கிரவுண்டு அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்துடும். சரிங்களா? அடுத்துட்டு
சரிங்களா. இப்போ வந்து கிரவுண்ட் வந்து ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கிரவுண்ட் வந்து வந்துடும். இப்போ ஒரு சோர்ஸ் எடுத்துட்டோம்னா 2 தேவைப்படுதுனாலும் 2 தடவை கிளிக் பண்ணால் அந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தேவைப்படுது. டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்கும் அப்படின்னா பேசிக் அப்படிங்கிறதுல போய் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எடுத்துக்கலாம். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய டைப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து காமிக்கும். நம்மளுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா TS PQ412 அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வந்துருச்சு. சரிங்களா. அடுத்து என்ன தேவை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆக்சிலோஸ்கோப்புங்கிறது நம்மளுக்கு தேவை. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது கொடுத்துருப்பாங்க, நிறையா டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர், ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர், வாட் மீட்டர், ஆக்சிலோஸ்கோப், 4 சேனல் ஆக்சிலோஸ்கோப், போட் ப்ளோட்டர்ஸ் அப்படிங்கிறது, ஃப்ரீக்வன்சி கவுண்டர் அப்படிங்கிறது நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலோஸ்கோப் எடுத்து வந்து தனியாக வச்சிடறோம். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸும் எடுத்தாச்சுன்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸும் எடுத்தாச்சுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கிங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர் வந்து எடுக்கலை. சரிங்களா. இப்போ ரெஜிஸ்டர் வந்து எடுக்கணும். அப்போ திரும்பி என்ன பண்ணணும், பேஸில் போய்ட்டு காம்பனன்ட்ஸில் போய்ட்டு பேசிக்கில் போனீங்க அப்படின்னா அதில் பேசிக்கில் போனீங்க அப்படின்னா என்னது ரெசிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையான வேல்யூ வந்து இப்போ 100 கிலோ ஓம்ஸில் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் தேவைன்னா வந்து என்ன பண்ணால் 100 கிலோ ஓம்ஸ்னு கொடுக்கணும். சரிங்களா. எனக்கு இப்போ வந்து 10 கிலோ ஓம்ஸ் மட்டும் போதும். அப்போ 10 மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் எடுத்தாச்சு. சரிங்களா. எனக்கு தேவையான நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து பூரா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பவர் சோர்ஸஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா. பவர் சோர்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட்டிங் பூரா இந்த சைடு இருக்குங்களா, இது பூரா நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணோம், அதை செலக்ட் ஆகி எங்கன்னா வச்சுமா வச்சுக்கலாம். சரிங்களா. வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்ஃபார்மரோட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மர் தூக்கி இந்த இதில் வச்சுட்டோம் நம்ம. சரிங்களா. வச்ச பின்னாடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோம். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே பாசிட்டிவ்லேருந்து கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து இது இந்த லைன்ஸ் வரணும் அப்படின்னா லெஃப்ட் கிளிக் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கேன். சரிங்களா. எனக்கு இந்த லைன்ஸ் இது வரைக்கும் போனோம் அப்படின்னா கிளிக் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வரணும். சரிங்களா. இன்னும் வந்தோடனே திரும்பி விடு கிளிக் விட்டுட்டு திரும்பியும் கொண்டு வந்து விட்டுடணும். நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் லைன் காமிச்சா மட்டும்தான் அது வந்து ஜாயிண்டாக இருக்குன்னு இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த கிளிக் அங்கே ஒரு கிளிக் பண்ணாமல் வந்தீங்கன்னா நீங்கள் லைன் மேலே கொண்டு போக இது என்ன பண்ணும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இங்கே வந்து வந்தோடனே இது வரைக்கும் போதும் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து வராது, அடுத்த லைன்ஸ் வந்து வந்துடும். இங்கே வந்தோடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஆயிரும். சரிங்களா. இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ரெட் கலரில் காமிச்சிச்சுன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்து என்னது டயோடு கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. டயோடை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். அடுத்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்மரில் மேலே இந்த பகுதியில் இருந்து ஏ அப்படிங்கிறதுக்கு கொண்டு போகணும். ஆக்சிலோஸ்கோப்பில் ஏ சேனலுக்கு வந்து கொண்டு போகிறோம். சரிங்களா. ஏ சேனலில் இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸில், அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டயோடை வந்து இந்த லைன்ஸோட ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா. உங்கள் சர்க்யூட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் செய்ய போகிறீங்க. நம்மளாம் ஒரு சர்க்யூட் வந்து போட்டு அவுட்புட் வந்து வராது. சரிங்களா. இதில் வந்து இதை வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இது எங்கே கொண்டு போகிறோம்னா ஏ சேனலோட மைனஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து ரெஜிஸ்டர் வந்து சென்ட்ரலில் வந்து கொண்டு வரும். சரிங்களா. இப்போ ரெஜிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா
ஃப்ளாட்டாக இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாரிசாண்டலில் செங்குத்தாக வைக்கணும்னா அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் அணுகுனா மாறிக்கிட்டே வரும். ஷார்ட் கீ வந்து கண்ட்ரோல் ஆர். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணோம் 90 டிகிரி கிளாக் வைஸா கவுண்டர் கிளாக் வைஸா அப்படிங்கிறது காட்டும் நம்மளுக்கு. அதுக்கு ஷார்ட் கீ பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ டயோட இன்னொரு பகுதியை கொண்டு வந்து ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ரெசிஸ்டரோட இன்னொரு பகுதியை கொண்டு வந்து இந்த லைன்ஸோட கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுற இடத்துல ஜாயிண்ட் இடத்துல வந்து இந்த மாதிரி டாட் வந்து காட்டணும் நமக்கு. சரிங்களா? அடுத்து பி சேனலை கொண்டு வந்து ரெசிஸ்டரோட மேற்பகுதியில் வந்து ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? இன்னொரு பி சேனலில் இன்னொரு மைனஸ் பகுதியை கொண்டு வந்து ரெசிஸ்டரோட கீ பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வைக்கிறோம். வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்யூட்டை வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? சர்க்யூட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் இதில் வந்து இந்த பவர் சோர்ஸோட வேல்யூ வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதை இதில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஏதோ சேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து ரேஞ்ச் மாற்றணும்னாலும் நம்மளே மாற்றிக்கலாம். சப்போஸ் 120 போல் 230 இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா மாற்றிக்கணும். இப்போ 120ன்னு இருக்குது. நமக்கு தேவையான வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 230. அதனால் இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 230 அப்படிங்கிறத மாற்றிக்கணும். ஹெட்ஸ் வந்து நம்மளுக்கு 50 ஹெட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 60 ஹெட்ஸுன்றது. இப்போ என்ன பண்ணாத 50ன்னு மாற்றிக்கணும். சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூவை மட்டும் செக் பண்ணிட்டா போதும். ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 0 டிகிரி தான். அதனால் அது வந்து இந்த செஞ்சும் தேவையில்லை. அப்போ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணிடும் வேல்யூ நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுனா ஆக்சிலோஸ்கோப் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வச்சு என்ன பண்ணோம் டபுள் கிளிக் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவுட்புட் சேனல் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் டைம் பேஸ் சேனல் ஏ சேனல் பி அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த வேல்யூ வந்து கொடுத்தத நம்ம அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ சேனல் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 100 வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ இருக்குது 5 வோல்டேஜில் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா 100 அப்படிங்கிற கொடுத்துடணும். எக்ஸ் பொசிஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒய் பொசிஷனில் 2ன்னு கொடுத்துருக்காங்க ஏ சேனலுக்கு. இப்போ ஏ சேனலுக்கு 2ன்னு கொடுத்துட்டு இது வந்து ஏசியை வந்து டிக் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து என்னது பி சேனலுக்கு 100. அடுத்து இதில் வந்து என்னது -2. அப்போ -2 அப்படிங்கிற வேல்யூ என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து டிசி தான் கிளிக் பண்ணியிருப்பாங்க. டைம் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மைக்ரோ செகண்ட் தான். அதிலேருந்து ஒய்/டி அதிலே அப்படியே இருக்குது. கொடுத்த உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஒரு பட்டன் மாதிரி தெரியும். இதை வந்து இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா ரன் பட்டன். இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ரன் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி அவுட்புட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து கொடுத்துருப்பாங்க. மேனுவலில் கொடுத்துருக்க அவுட்புட்டும் இங்கே வர அவுட்புட்டும் ஒன்றா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. அவுட்புட் வரல அப்படின்னா ஏதோ இடத்துல வந்து ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் வந்துருச்சு. வந்தோடனே பாஸ் பண்ணிடலாம். வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஓடி இருக்கா, இதை வந்து லைட்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா இதான் அவுட்புட்டு. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணிடணும்னா வரமாக வச்சுட்டு இப்போ மெயின் பிக்சர் வச்சிங்களா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் டயக்ராம் சின்னதாக ஆகும். சரியா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து பிரிண்ட் அவுட் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இதில் வந்து காப்பி பண்ணியிருக்கணும். சரியா? அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிரும். சரிங்களா? நேம் கொடுத்துக்கிங்க. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கும். கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க. நியூன்னு ஒரு ஆப்ஷனில் போய்ட்டு மைக்ரோ வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து நான் ஹாஃப்வே ரெக்டிஃபயர்னு கொடுக்குறேன். ஹாஃப்வே ரெக்டிஃபயர்
கொடுத்தோடனே என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், அங்கே இருந்தது அப்படியே இங்கே பிரிண்ட் ஸ்க்ரீனாக வந்துடும். இதை நீங்கள் சேவ் கொடுத்துட்டு பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம பிரிண்ட் அவுட்டாக வெளியே வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், மல்டி சிம்மில் வந்து நம்ம வந்து டயக்ராம் வந்து டிசைன் பண்ணணும். சரிங்களா? எந்த ஒரு டயக்ராம் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? தேங்க்யூ.